ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என வலியுறுத்தி மனம் திறந்து பிரஸ் மீட் கொடுத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கட்சி பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருப்பது அரசியல் களத்தில் அனலை கிளப்பியுள்ளது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சியிலிருந்து வரும் செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்திருப்பது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கை சரியானதா? இனிமேல் செங்கோட்டையனின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். மனம் திறந்து பிரஸ் மீட் கொடுத்த மறுநாளே எம்ஜிஆர் காலத்து சீனியர் செங்கோட்டையனின் பதவி பறிக்கப்பட்டது அதிமுகவில் பல விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவில் பல கலகங்கள் அரங்கேறி வருகின்றன. அதில் ஒன்றுதான் செங்கோட்டையன் விவகாரமும். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்து மனம் திறந்து பேசிய செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். தனக்கு எதிராக ஊழல் புகார் கொடுத்தவர்களையே கட்சியில் சேர்த்துக் கொண்டு பணியாற்றியவர்தான் எம்ஜிஆர் என உதாரணத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையன். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையில் இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். 10 நாள். இந்த நிலையில் செங்கோட்டையனின் மனம் திறந்த பிரஸ் மீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் திடீரென யாருமே எதிர்பார்க்காத வகையில் செங்கோட்டையனின் பதவிகளை பறித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார். செங்கோட்டையன் மட்டுமல்லாது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் 7 பேரின் பொறுப்புகளும் பறிக்கப்பட்டிருப்பது கொங்கு மண்டலத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கோட்டையனிடமிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்பு முன்னாள் அமைச்சர் AK செல்வராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக ஒருவர் நியமிக்கப்படும் வரை AK செல்வராஜ் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கவனித்துக் கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் சுற்றுப்பயணத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களோடு நடத்திய ஆலோசனைக்கு பிறகுதான் செங்கோட்டையனின் பதவிகளை பறிக்கும் முடிவுக்கு வந்ததாக சொல்கிறார்கள். பதவி பறிப்பு குறித்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் விளக்கம் கூட கேட்காமலேயே நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். தனக்கு எதிராக நின்ற சசிகலா பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டே நீக்கியதைப் போல செங்கோட்டையன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையனின் பதவி பறிப்பு நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விமர்சனம் எழவும் காரணமாக இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் அமைச்சர் பொறுப்பில் செங்கோட்டையன் இருந்திருந்தாலும் செங்கோட்டையன் ஆரம்பத்தில் இருந்தே சசிகலாவின் தீவிர விசுவாசியாக அறியப்பட்டவர்தான். ஜெயலலிதா இருந்தபோது 1996 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் MLA ஆன செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்த ஜெயலலிதா பாதியிலேயே பதவியை பறித்து நடவடிக்கை எடுக்க அதற்கு பிறகு 2016லும் செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படாமல் இருந்தது. பின்னர் சசிகலாவின் சிபாரிசில்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் செங்கோட்டையனுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கிடைத்தது. அந்த வகையில் செங்கோட்டையனின் தற்போதைய தர்மயுத்த நடவடிக்கையின் நோக்கம் உண்மையிலேயே கட்சியை ஒருங்கிணைப்பது தானா அல்லது சசிகலாவிற்கான விசுவாசத்தை காட்டவா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கட்சி சின்னத்திற்கு எதிராக பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தை நாடும் போதெல்லாம் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் தற்போது மட்டும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என போர்க்கொடி தூக்கி வருவதாக கூறுகிறார்கள் மன்னார்குடி குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட தரப்பினர்.
இதுகுறித்து அதிமுக தரப்பில் விசாரிக்கும் போது செங்கோட்டையனின் பதவி பறிப்பு நடவடிக்கை தற்காலிகமானதுதான் என்கிறார்கள். அடுத்தடுத்து செங்கோட்டையனின் செயல்பாடுகளை பொறுத்து மீண்டும் செங்கோட்டையனுக்கு பதவி வழங்கப்படலாம் எனவும் சொல்லப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.